Taste the Daily. மீன்பிடி தடைக்காலம் முடிந்து மீன்பிடிக்க சென்ற ராமேஸ்வரம் மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தாக்கப்பட்டு விரட்டி அடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மீன்பிடி தடைக்காலம் கடந்த ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி தொடங்கி ஜூன் மாதம் 14ஆம் தேதி நள்ளிரவுடன் நிறைவடைந்தது. இந்த நிலையில் 400க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் 5000த்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். கச்சத்தீவுக்கும் தனுஷ்கோடிக்கும் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக மீனவர்களை விரட்டி அடித்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மீனவர்களின் பிரச்சினைக்கு தீர்வு கச்சத்தீவு மட்டுமே என வாய் சவடால் விடும் ஸ்டாலின் அதனை மீட்க நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது மீனவர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு நெய் வந்து போட்டில் இருந்த ஆள் மீன் டபுள் ஆப்பிட்டு சீக்கிரம் நீ வெட்டிட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு மறுநேவி சொல்லிட்டாப்புல. மறுபடியும் ஒரு மணி நேரம் கழிச்சு மறுநேவி வந்துச்சு. அவர் போட்டிலேயே ஒரு 7 பேர் இருக்க ஏறினது கம்பு பைப்புகளோட இருந்தாப்புல. போட்டில் இருந்த 8 பேரையும் முட்டு போட வச்சு போட்டில் இருந்த சாமான் அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துட்டு முட்டு போட வச்சுட்டு என்னை டிரைவர் பண்ணி கூட்டு வீட்டில் 2 அடி அடிச்சுட்டேன். வீட்டில் அவங்களுக்கு தேவையான சாமான்லாம் எடுத்துட்டு மறுபடியும் அடிச்சுட்டு திருப்பி கூட்டு வந்து வச்சு எல்லாரையும் மிரட்டினாப்புல. நீங்கள் கடற்கூட வெட்டி எடுத்துகிட்டு போயிரு அப்படின்னு சொல்லி. திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் 719 ஹெக்டேர் நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதுதான் விடியா ஸ்டாலினின் 4 ஆண்டு ஆட்சியின் பிரம்மாண்ட சாதனை என்று விவசாயிகள் சாடியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் எம். பிரதாப் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் நேரில் ஆஜராகி அளித்த அறிக்கை விவசாயிகளிடம் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. 719 ஹெக்டேர் நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் இதுவரை 129 ஹெக்டேர் நிலம் மட்டுமே மீட்கப்பட்டுள்ளதாகவும் தனது அறிக்கையில் ஆட்சியர் குறிப்பிட்டுள்ளார். அனகாபுத்தூரில் நீர்நிலை ஆக்கிரமிப்பு என குடியிருப்புகளை அகற்றிய விடியா ஸ்டாலின் அரசு திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை மீட்க உறுதியான நடவடிக்கை எடுக்காததால் திராவிட மாடல் அரசு யாருக்கானது என்ற கேள்வி எழுந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பகுதி மாந்தோட்டங்களில் மரங்களை வெட்டி அகற்றிவிட்டு மாற்றுப்பயிர் சாகுபடிக்கு நிலத்தை சீர் செய்யும் பணியில் சிறு குறு விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் 35,000 ஹெக்டேருக்கு மேல் மா சாகுபடி செய்து 2,52,436 மெட்ரிக் டன் மாங்காய்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த நிலையில் இந்த ஆண்டு மா மகசூல் அதிகரித்து மாங்காய்க்கு உரிய விலை கிடைக்காமல் போனதால் விவசாயிகளுக்கு அதிக வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் போச்சம்பள்ளி அருகே தட்டக்கல், வீரமலை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சிறு குறு விவசாயிகள் தங்கள் தோட்டங்களில் இருக்கின்ற மாமரங்களை வெட்டி அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மா விவசாயமும் அழிந்து போகும் நிலை ஏற்பட்டிருப்பதற்கு ஸ்டாலின் மாடல் அரசுக்கு விவசாயிகள் மீது அக்கறை இல்லாமல் இருப்பதே காரணம் என கூறப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட திருநீர்மலை கோயிலின் பின்புறம் மலை போல குவிந்துள்ள குப்பை கழிவுகளால் அப்பகுதி மக்கள் கடும் துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தாம்பரம் மாநகராட்சி 1வது வார்டு மண்டலத்திற்கு உட்பட்ட திருநீர்மலை நீர்வண்ண பெருமாள் கோயிலின் பின்புறம் சாலைபுறங்களில் குப்பை கழிவுகள் கொட்டப்பட்டு அவை அப்பகுதியில் மலை போல குவிந்து கிடப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் அப்பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசுவதால் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் கடும் அவதியடையும் நிலையும் அப்பகுதியில் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திறனற்ற திமுக ஆட்சியில் தாம்பரம் பகுதியில் உள்ள குப்பைகளை அகற்ற 15 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டும் அதனை அதிகாரிகள் முறையாக பயன்படுத்தாமல் அலட்சியத்துடன் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழகத்தில் நடைபெறும் நிர்வாக திறனற்ற திராவிட மாடல் ஆட்சிக்கு அமைச்சர் தியாகராஜனை சாட்சி என கடுமையான விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. மதுரையில் CII நிகழ்ச்சியில் பேசிய விளம்பர திமுக அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் தென் மாநிலங்களுடன் ஒப்பிடும்போது தமிழகம் தொழில் வளர்ச்சியில் பின்தங்கியுள்ளதாக கூறியது உறுதியாகி சர்ச்சையை கிளப்பியுள்ளது. அமைச்சரின் கருத்து தமிழகத்தின் தொழில் முதலீடுகள் மற்றும் வளர்ச்சி குறித்த விவாதங்களை தீவிரப்படுத்தி இருக்கும் நிலையில் நிர்வாக திறனற்ற திராவிட மாடல் ஆட்சிக்கு சொந்த கட்சி அமைச்சரே சாட்சி என எதிர்க்கட்சிகள் கடும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளது.